ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு கார்ட்டூன் ஃபேக்டரி. இன்னைக்கு கதை என்னன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு காட்டில் ரொம்ப வருடங்களாக 2 ஆமைகள் நண்பர்களாக இருந்தது. ஒரு நாள் ஒரு ஆமை இன்னொரு ஆமைக்கிட்ட தங்களுடைய இயல்பை பற்றி குறை சொல்லிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்துச்சு. கடவுள் நம்மளை மட்டும் ஏன் தான் இப்படி படைச்சாரோ? எல்லா விலங்குகளும் எவ்வளவு வேகமாக நடக்குது, ஓடுது, ஆனால் நம்மளால் மட்டும் வேகமாக போகவே முடியல அப்படின்னு ஒரு ஆமை இன்னொரு ஆமைக்கிட்ட சொல்லி கவலைப்பட்டுச்சு. கடவுள் காரணம் இல்லாமல் இந்த இயல்பை நமக்கு கொடுத்துருக்க மாட்டாரு. அதனால் கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முயற்சி செய் அப்படின்னு இன்னொரு ஆமை சொல்லுச்சு. அந்த நேரமாக பார்த்து ஒரு அணில் அந்த பக்கமாக ரொம்ப வேகமாக துள்ளி குதிச்சு ஓடி வந்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்த ஆமைக்கு இன்னும் கவலை அதிகமாயிடுச்சு. அது உடனே அணிலை பார்த்து, உன்னால் மட்டும் இவ்வளவு வேகமாக எப்படி ஓட முடியுது அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அணில் என்ன சொல்லுச்சு தெரியுமா? உங்களோட முதுகில் இவ்வளவு கனமான ஓட வச்சுக்கிட்டு தெரிஞ்சிங்கன்னா எப்படி உங்களால் சீக்கிரமாக நடக்கவோ ஓடவோ முடியும்? என் முதுகில் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த சுமையும் இல்லை. அதனால தான் என்னால் வேகமாக நடக்கவும் ஓடவும் முடியுது அப்படின்னு அணில் சொல்லுச்சு. இதை கேட்ட ஆமை இன்னொரு ஆமைக்கிட்ட, நம்மளோட முதுகில் இருக்கிற இந்த ஓட்டை பிரிச்சுட்டா நம்மளாலேயும் சீக்கிரமாக வேகமாக ஓட முடியும்ல அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு இன்னொரு ஆமை, இயற்கைக்கு மாறாக செயல்படணும்னு நினச்சோன்னா அதுக்கு தகுந்த விளைவுகளை நாம் அனுபவிச்சே தீரணும். அதனால் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் கைவிட்டுட்டு நிம்மதியாக கிடைச்ச வாழ்க்கையை வாழப்பாரு அப்படின்னு சொல்லுச்சு. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கமாக ஒரு காட்டுவாசி வேட்டையாடுறதுக்காக நடந்து வந்துட்டு இருந்தான். அவன் அங்கே நின்ன அந்த அணிலை பார்த்தான். ரொம்ப நேரமாக அலைஞ்சு திரிஞ்சும் வேட்டையாடுறதுக்கு எந்த விலங்கும் கிடைக்காம கடைசியில் இந்த அணிலாவது கிடைச்சதே அப்படின்னு அணிலை குறி வச்சு மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்தான். தன்கிட்ட இருந்த கல்லால் சரியாக குறிப்பாத்து அணிலை அடித்தான். இதை எதிர்பாராத ஆமைகள் தன்னோட ஓட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சு தங்களை பாதுகாத்துக்குச்சு. வேடனும் அணிலை எடுத்துக்கிட்டு தன் வழியை பார்த்து நடந்து போனான். அந்த மற்றொரு ஆமை குறை சொன்ன ஆமையை பார்த்து, பாத்தியா, இந்த ஓடு இருந்ததுனால தான் நம்மளால் உயிர் பிழைக்கவே முடிஞ்சது. அதனால் கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுச்சு. அந்த ஆமை சொன்னதில் இருந்த உண்மையை இன்னொரு ஆமையும் உணர்ந்துச்சு. அன்றையில இருந்து அந்த ஆமை தன்னுடைய இயல்பை பற்றி கவலைப்படாமல் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சது. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? மற்றவங்களை பார்த்து நம்மளோட இயல்பிலிருந்து மாறுபடணும்னு நினச்சோன்னா பிரச்சனைகள் தான் வந்து சேரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதோட தாழ்வு மனப்பான்மை கூடவே கூடாது. நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்ற எண்ணத்தையும் வளர்த்துக்கணும். சரி குட்டீஸ், இன்னைக்கு ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கார்ட்டூன் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஹோம் ஸ்வீட் ஹோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.